இமேஜின் இன்னைக்கு நீங்க வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் கரண்ட் இல்லை, மொபைலில் சார்ஜ் இல்லை, எதுவுமே உங்கள் கையில் இல்லை. சரி, இந்த ஜன்னல் பக்கத்தில் சேரை போட்டு உட்காடுறீங்க. உங்கள் எதிரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்க மக்கள்லாம் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கொலை நடக்குது. எப்படி இருக்கு உங்களுக்கு? இதை படமா எடுத்தது தான் த ரியர் விண்டோ. அண்ட் இந்த படத்தை எடுத்தது ஆல்ஃபிரட் ஹிச்காக். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல வர ஜெஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டோகிராஃபர். அண்ட் சமீபத்தில் அவருக்கு நடந்த ஒரு விபத்தினால அவரோட கால் அடிபட்டிருக்கும். அவரால் பெருசா நடக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவர் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அவரு ஜன்னல் முன்னாடி சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு. எதிரில் ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல அங்க இருக்க மக்கள் அவங்களோட வாழ்வியலை அதெல்லாம் அப்படியே ஜாலியா ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இது பேரலா ஜெஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்டட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க எப்படியாச்சும் ஜெஃப்பை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ஜெஃப் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறதுனால அவர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இது இல்லாம ஜெஃப்க்கு ஒரு மசாஜர் இருப்பாங்க. ஸோ அந்த லேடி, ஸோ அவங்க இந்த காலில் உடஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டு அவருக்கு பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி விட்டுட்டு போவாங்க. இப்படி இருக்க அவர் டே டு டே லைஃப் திடீர்னு ஒரு நைட் மாறுது. என்னன்னா, அவரோட எதிர் வீட்டில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு வைஃப் கொலை ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த கப்பல் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஏஜ்டு அண்ட் அவரோட வைஃப் கொஞ்சம் யங்கா இருக்காங்க. நைட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி இருக்கு. காலையில பார்த்தா அவங்க ஒய்ஃபை காணோம். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி கிரிமினல் மாதிரி இருக்கான். அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சஸ்பீஷியஸா இருக்கு. இதை எதிரில இருந்து உட்காந்து பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் கதை. அவன் கொலைக்காரனா இல்லையா, அவன் பாரு முழிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி அப்படின்ட்டு அதை நோக்கி போற விஷயம் இருக்குல்ல, அது சூப்பரா காட்டியிருப்பாங்க. எப்போ அவருக்கு அந்த டவுட் வந்துச்சோ, கம்ப்ளீட்டா ஒரு டிடெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயே ஜெஃப் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அந்த அக்யூஸ்ட்னு இவரை நினைக்கிற அந்த பர்சன் இருக்கார்ல எதிர் வீட்டில், ஸோ அவரு பார்த்தீங்கன்னா அவரு பண்ற ஆக்டிவிட்டிஸும் அப்படிதான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நமக்கே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் சைக்காலஜிக்கா ப்ளே பண்ணும்போது நமக்கு அந்த கதை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது கொஞ்சம் ஒரு ஓல்ட் ஸ்டைலான ஃபிலிம், நரேட்டிவ்லாம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ இந்த படம் எங்க நான் பார்க்கலாம் அப்படின்னா, அமேசான் பிரைம்ல இருக்கு.